கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். இணைய உலகில் அதிக ரசிகர்களை பெற்று கோலோச்சி வருகிறது கொரிய இசைக்குழுவான BTS. இவர்கள் யூடியூப் பக்கத்தில் ஒரு பாடலை வெளியிட்டால் லைக்ஸ்களும் ஷேர்களும் குவியும். அதுவும் 2K கிட்ஸ்களுக்கு இவர்களது இசை நிகழ்ச்சி பாடல்கள் என்றால் கொள்ளை பிரியம். இப்படிப்பட்ட சூழலில் கொரியாவில் நடைபெறவிருந்த BTS இசை நிகழ்ச்சியை காண வீட்டில் இருந்து வெளியேறிய மாணவிகள் அத்துவான காட்டில் தவிப்பதைப் போல தவித்த காட்சிகள்தான் இவை. கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை தோரணக்கல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய 3 சிறுமிகள் கடந்த 4ஆம் தேதி மாயமாகினர். ராயனூர் அரசு பள்ளியில் படித்து வந்த இந்த மாணவிகள் ஆசிரியரிடம் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வருவதாக பள்ளியில் இருந்து வெளியேறி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தங்களுடைய சீருடைகளை மாற்றி கலர் உடைக்கு மாறி சீருடைகளை கோவில் வளாகத்தில் வைத்து சென்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் மாணவிகள் பள்ளி திரும்பாததால் பதற்றமடைந்த ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாணவிகள் 3 பேரும் ராயனூரில் இருந்து கரூர் வரை பேருந்தில் சென்றதை அறிந்தனர். காணாமல் போன மாணவிகளின் நோட்டு புத்தகத்தில் கொரிய மொழியில் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்த நிலையில் மாயமான மாணவிகள் 3 பேரும் துப்பட்டாவால் தங்களுடைய முகத்தை மூடியவாறு கரூர் ரயில் நிலையத்திற்குள் சென்ற CCTV காட்சி வெளியானது. இதனையடுத்து மாயமான சிறுமிகள் குறித்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்கள் மற்றும் காவல் நிலையங்களுக்கு தகவல் அளித்த கரூர் போலீசார் தொடர்ந்து சிறுமிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் காட்பாடி ரயில் நிலையத்தில் 3 சிறுமிகள் தனியாக அமர்ந்து இருப்பதை கவனித்த காட்பாடி ரயில்வே போலீசார் சிறுமிகளை அழைத்து விசாரணை செய்துள்ளனர். அப்போது அந்த சிறுமிகள் அளித்த பதில் போலீசாரை திடுக்கிட செய்ததாக கூறப்படுகிறது. யூடியூப் வலைதளத்தில் பிரபலமாக உள்ள BTS கொரியன் டான்சர்களின் தீவிர ரசிகைகளான சிறுமிகள் 3 பேரும் BTS சீரீஸ் வீடியோக்களை ஒன்றுவிடாமல் பார்த்து விடுவோம் என்றும் BTS டான்சர்களை ஒரு முறையாவது நேரில் சென்று பார்த்துவிட வேண்டும் என நினைத்து திட்டமிட்டு வீட்டில் இருந்து 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் சென்னைக்கு வந்ததாகவும் பின்னர் BTS டான்சர்களை ரயிலில் சென்று பார்க்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு சென்னையை சுற்றி பார்த்துவிட்டு பின்னர் ஊருக்கு திரும்ப முடிவெடுத்ததாகவும் கூறியுள்ளனர். சென்னையில் இருந்து கரூர் செல்லும் ரயிலில் ஏறுவதற்கு பதிலாக வேறு ரயிலில் மாறி ஏறிவிட்டதால் காட்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கி செய்வதறியாமல் அங்கேயே தவித்ததாகவும் மாணவிகள் கூறியுள்ளனர். இதனையடுத்து மாணவிகள் 3 பேரையும் மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகளிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைக்க அவர்கள் கரூர் மாவட்ட குழந்தைகள் நலத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காட்பாடி வந்த கரூர் போலீசார் 3 சிறுமிகளையும் மீட்டு சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.